நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க மக்கா. ரெண்டு பேரும் நல்லா பார்த்து எடுத்து பத்திரமா போயிட்டு வரணும் என்ன? சரி ஆண்டி. அவனே எந்த தேட்டருக்கு போறீங்க? இப்ப பக்கத்து ஊர் தேட்டருக்கு தான்ப்பா போறோம். மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவோம். வீட்டுக்குலாம் வர வேண்டாலே, ரெண்டு பேரும் நல்ல படம் பார்த்துட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு சாயந்தரமா வாங்க. அப்படியாப்பா? சரிப்பா, அப்ப நான் சாயந்தரமா வாரோம். செலவுக்கு துட்டெல்லாம் வச்சிருக்கியால? இருக்குமா, அப்பா நேரத்தை கொடுத்துட்டாரு. கார்ல தானே போறீங்க? இல்ல அங்கிள், பைக்ல தான் போறோம். பைக்ல போலான்னு கார்த்தி சொன்னான். ஏமா பிரியா, கல்யாணத்துக்கு முன்னாலே அவன் இவனு பேசுனா சரி, இப்ப பேசக்கூடாதுமா. அவன் இவனு பேசாத, அவங்க இவங்கன்னு பேசு, சரியா? அப்படியா? சரி ஆண்டி, இனிமேல் வாங்க போங்கன்னு கூப்பிடுதே. ஏமா மருமோளே, அத்தையே தப்பா நினைச்சுக்கிடாதம்மா. அது ஒண்ணும் இல்ல, நீ அப்படி கூப்பிடுறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே பழகி இருக்கீங்க, அதனால உனக்கு அப்படித்தான் வாயில வரும். இருந்தாலும் மத்த ஆளுக்கு யாரும் பார்த்தா எதுவும் தப்பா நினைச்சுக்கிடுவாங்கல்ல. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. அதனால நீ மத்தவங்க முன்னால வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கோ. ரூமுக்குள்ள இருக்கும்போது அவன் இவன் போட வாடான்னு என்ன வேணாலும் பேசிக்கோமா. சரி அங்கிள், நான் இனிமேல் வாங்க போங்கன்னே கூப்பிடுதே. ஏல வண்டியில எல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். பக்கத்தூர் வரைக்கும் போகணும் பத்தியா? பிறகு படம் முடிஞ்சு மத்தியான வெயிலுக்குள்ள வேற அழிவீங்க. அதனால நீங்க கார்ல போங்க. கார்ல நல்ல ஏசி போட்டுக்கிடலாம் பத்தியா? அதனால வண்டி வேண்டான்னு கார் சாவி எடுத்துட்டு போ. சரிம்மா, கார்ல போறோம். சரி, படம் ஆரம்பிச்சிட போகுது, ரெண்டு பேரும் கிளம்பி போங்க. சரி ஆண்டி, போயிட்டு வரோம். ஆஸ்பத்திரியில கிடக்கும் போதே போய் பார்த்துருக்கணும், போகாம விட்டுட்டேன். சரி, வீட்லயாவது போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். லாலாக்கு டோல் டப்பிமா, கண்ணே மங்கம்மா, மரம் இழுக்கிற கைய பாருமா, எண்ணெல்லாம விளக்கு எரியுமா, கண்ணே மங்கம்மா, இடுப்ப சுத்தி திருப்பி பாருமா, அட்டக்கு புட்டக்கு டம்ஸ் அடிக்கிற டோலு பையா, கப்சா விட்டேன் பாரு கப்சா, அப்ச கல்லு மாலியா, அத்து பக்கம் வாரியா. யோ கிளவனாரே, என்ன கொழுப்பா? ஆமா, இவ பெரிய குமரி, 16 வயசு, துள்ளி குதிச்சு ஓடி வரா. இவளே நடக்க முடியாம நடந்து வாரா. இவ என்னைய கிளவனாருன்னு சொல்லுதா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஆத்து பக்கம் வாரியான்னு என்னைய பார்த்து பாட்டு பாடுவே? பாட்டை நல்லா கவனிச்சியா? கவனிச்சிருக்க மாட்டேன். ஆத்து பக்கம் வாரியான்னு சொன்னது மட்டும்தான் உனக்கு கேட்டுச்சு. நான் சொன்னது கண்ணே மங்கம்மா, மங்கம்மான்னு மங்கம்மாவை பார்த்து பாடுனேன். உன்னைய பார்த்து ஒன்னும் பாடலட்டி கிளவி. போ. ஒரு நாளைக்கு என்கிட்ட செருப்படி வாங்க போறேன், அது மட்டும் உறுதி. போடி 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 போடி, உன் வேலையத்தான் பார்த்துக்கிட்டு போடி போடி. யாத்தே சோழிய முடிச்சிட்டாளே கிளவி. யோ கிளவா, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இந்த தடவை ஒரு அடியோட விட்டேன், அடுத்த தடவை இதே மாதிரி என்கிட்ட வம்பிழுத்த, இந்த ஒரு மரம் இருக்கு பத்தியா, இந்த மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவேன். சரிக்கா, செல்லத்தையக்கா, போயிட்டு வாங்கக்கா. நல்லா இருப்பீங்க. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்கக்கா. அந்த பயம் இருக்கட்டும். இவ்வளவு நேரம் ஆத்து பக்கம் வாரியானே, இப்ப அக்காங்க. ஏக்கா, நீங்க ஏன் தெய்வம்க்கா, போயிட்டு வாங்க. நம்மளா போய் யாருக்கிட்டையும் வம்பிழுக்க கூடாது. ஆனா எவனாவது ஒருத்தர் நம்ம கிட்ட வாழாட்டுனா வாழை ஒட்ட நறுக்கிட்டு விட்டுறணும். அது கிழவனா இருந்தாலும் சரிதான், குமரனா இருந்தாலும் சரிதான். எத்தே மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்கணும்? இப்ப தானே காலையில சாப்பிட்டு முடிச்சிருக்கோம், அதுக்குள்ள அவசரமா 11 மணிக்கு மேல ஆரம்பிச்சா போதும். அதுக்கு இல்லத்தே, நீங்க என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படி வைக்கணும் என்ன ஏதுன்னு யார்கிட்டையாவது கேட்டு வச்சு செய்வேன்ல. உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுமா, எதுனாலும் நான் சாப்பிட்டுக்கிடுதேன். எத்தே அப்படின்னா சாம்பார் வச்சிரட்டா? சரிம்மா, சாம்பார் வச்சிரு. கூட்டுக்கு என்ன வைக்க? கூட்டுக்கு என்னத்தம்மா போட்டு வைக்க, 2 அப்பளத்தை பொரிச்சு வை, அதே போதும். சரித்த, இன்னைக்கு அப்படின்னா சாம்பார் வச்சு அப்பளம் பொரிச்சிருதேன். கொஞ்சம் பாவைக்காய் கிடக்கு, அதையும் பொரிச்சிருதேன். சரிம்மா, அப்படியே செஞ்சிரு. வீட்டுல யாரு இருக்கா? வீட்டில் பேயும் பிசாசும் இருக்கு. உங்களுக்கு யாரை பார்க்கணும்? அட கடவுளே, இந்த வீட்டுல பேயும் பிசாசுமா இருக்கு. நான் மனுஷங்க இருப்பாங்கன்னு நினைச்சு வந்தேன். மனுஷங்களை பார்க்க பேய் எதுக்கு வருது? மருமோளே சும்மா கடை. செல்லத்தாயி வா வா உட்காரு. என்ன சைக்கோ செல்லத்தாயி பாட்டி, காத்து திடீர்னு எங்க வீட்டு பக்கம் பார்த்து அடிச்சிருக்கு. கனகா, கீழே விழுந்துட்டியாமல, ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாங்களாக்கும். எனக்கு தெரியவே தெரியாது டி, நேற்று தான் தெரிஞ்சது. அதான் உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன். பொய் தானே சொல்லுதீங்க, அன்னைக்கே ஆரஞ்சு மண்டை எனக்கு தெரியுமே. அவன் நல்ல காலத்துல என்கிட்ட வாயை திறந்து பேச மாட்டான், இப்பமா பேச போறான். இப்போ என்ன அவனுக்கு கெட்ட காலமா வந்திருக்கு? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா? நான் உன்னைய பார்க்க வரல, நான் கனகாவை பார்க்க வந்தேன். நீ பேசாம இரு. நான் எதுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்? கனகா என்ன உங்களுக்கா மாமியாரு? எனக்கு தானே மாமியாரு. அப்ப நான் பேசத்தான் செய்வேன். மருமோளே சும்மா இரு மருமோளே. சரித்தே, சும்மா இருக்கேன், நீங்க பேசுங்க. கனகா இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல டி, மண்டைதான் கொஞ்சம் வலிக்கி, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா எந்திரிச்சு நடமாட முடியுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்டையில தான் லேசாக வலிச்சுக்கிட்டே இருக்கு. மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்களா?
மருந்து மாத்திரைக்கு என்ன குறைச்சல்? அதான் நல்ல ஏகப்பட்டதை அள்ளி கொடுத்துருக்காரே, அதையும் நேரத்துக்கு தின்னுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியா? வீட்டில் சோறுலாம் யார் பொங்குதா? வேற யார்கிட்ட செய்வா? என் மருமவதான் எல்லாம் செய்யுதா? ரொம்ப வாயை பிளக்காதீங்க. ஏன் நாங்களாம் சோறு பொங்க மாட்டோமோ? நீ எல்லாம் சோறு பொங்கி யார் திங்க? வேணா கொஞ்ச நேரம் இருங்க, சோறு பொங்கி தாரேன், நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. எதுக்கு? உங்க மாமியாக்காரி இப்போ தானே ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கா. அடுத்து நான் போய் ஆஸ்பத்திரியில் கிடக்கணுமா? நான் ஒன்றும் அவளை கேவலமாக சோறு பொங்க மாட்டேன், நல்லா தான் சோறு பொங்குவேன். இன்னைக்கு சாம்பார் வச்சு சோறு பொங்க போகிறேன், பாவைக்காய் வைக்க போகிறேன், அப்பளம் பொரிக்க போகிறேன். நீங்கள் இருந்து சாப்பிட்டு போங்க. ஏம்மா, எனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருக்குமா? என் மவனுக்கு நான் என்ன கல்யாணம் முடிச்சு வைக்கல. கல்யாணத்தை பார்க்கணும், பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணும், நல்ல ஆசை இருக்கு. நான் உன் சோறு திங்க மாட்டேம்மா. என்னைய பற்றி நீங்கள் எவ்வளோ குறை சொல்லுதீங்க. காலையில் இட்லியை வச்சு சட்னி வச்சு கொடுத்தேன், எங்கள் அத்தைகிட்ட கேளுங்க எப்படி இருந்துச்சுன்னு. அப்படியாட்டி இவ உண்மையவா சொல்லுதா? சட்னி வச்சு இட்லி வச்சு கொடுத்தாளா? ஆமா செல்லத்தாயி, சட்னி வச்சு கொடுத்தா, நல்லா இருந்துச்சு இட்லி. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். சரி, சாம்பார் வைக்கன்னு சொன்னல, சாம்பாருக்கு என்ன பருப்பு போடணும் சொல்லு. சாம்பாருக்கு எதுக்கு பருப்பு? சாம்பாருக்கு பருப்பெல்லாம் போடக்கூடாது. நல்ல காய்கறி எல்லாம் போட்டு வேக வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றி புளியை கரைச்சி ஊற்றி இறக்கணும். கேட்டுக்கோட்டி, கேட்டுக்கோ. ஓ மருமவ எப்படி சாம்பார் வைக்கான்னு நல்லா கேட்டுக்கோ. உங்களுக்கு சாம்பார் வைக்க தெரியல, அதனால வந்து என்கிட்ட கேட்கீங்க. சரி, என்ன செய்ய செல்லத்தாயி? என் மருமவ சமைக்கிறத தான் நான் சாப்பிட்டு ஆகணும். எனக்கும் ஏழலை, போய் செய்ய முடியல. என்ன செய்ய? அவ ஏதாட்டும் ஒன்று செஞ்சு கொடுக்கட்டும். அவ என்னது கொடுத்தாலும் எனக்கு நல்லா தான் இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பா நினைச்சுக்கிடாத, நான் சொல்லுறத கேளு. உன் மருமவளை மறுபடியும் ஒரு வாரத்துக்கு என்கிட்ட அனுப்பி விடு. நான் நல்லா அவளுக்கு வகுப்படுத்து ட்ரைனிங் கொடுத்து உனக்கு ஏற்ற மருமவளை வீட்டுக்கு அனுப்பி விடுதேன். எம்மாடி, இந்த கிழவி எங்க அத்தையை பார்க்க வரல, பிள்ளை பிடிக்க வந்திருக்கு. என்னைய பிடிச்சி கொண்டு போய் வீட்டில் போட்டு கொள்ளலான்னு பாக்கு. இது ஒரு சூனியக்கார கிழவி, சைக்கோ செல்லத்தாயி. வேண்டாம் செல்லத்தாயி, என் மருமவ தான் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடக்கா. வீடை தூக்குறது, பெருக்கிறது, பாத்திரங்கள் வருது, சோறு பொங்குறதுன்னு அவளால முடிஞ்சது என்னத்தையாவது செஞ்சுட்டு கிடக்கா. எனக்கும் நேரத்துக்கு மருந்து மாத்திரை எல்லாம் தாரா. நீ வேற அவளை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அப்புறம் நாளில் திண்டாடணும். இருக்கட்டும், அவளால முடிஞ்சதை செஞ்சுட்டு இங்கே கிடக்கட்டும். நீயும் அவளை மாதிரியே பேசாத கனகா. ஒரு வாரத்துக்கு மட்டும் அனுப்பி விடு. அவளை தோலை உரிச்சு தொங்க விட்டு வீட்டுக்கு ஏற்ற மருமவளை மாத்திருந்தேன். ஏ கடவுளே, இந்த சைக்கோ செல்லத்தாயி நல்லா இருக்கிற குடும்பத்தில் வந்து இப்படி சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கே. நானே எங்கள் அத்தைக்கு எதையாவது ஒன்று செஞ்சு கொடுத்து பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது வந்து என்னைய கொள்ளல பாக்கு. நான் என்ன 1 மாசம் 2 மாசமா கேட்கேன்? ஒரு வாரம் தான் கேட்கேன். உனக்காக நல்ல மருமகளை ரெடி பண்ணி தரலான்னு பார்த்தேன். ஒரு வாரத்துக்கு மட்டும் சோறு கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட வேண்டியதானே? அது வரைக்கும் இவளை விட வேண்டாம் செல்லத்தாயி. என் மகங்காரன் வந்துருவான். அவன் வந்தானா நிலையில்லாம நிற்பான். இவளை அனுப்பி விட்டேன்னா அவன் என்கிட்ட சண்டைக்கு வருவான். வேண்டாம், நான் பார்த்துக்கிடுதேன். எனக்கு எப்படி என்ன 2-3 நாள் சரியாயிரும். பிறகு நானும் மெல்ல மெல்ல கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிடுவேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுக்கிடுதோம். அவளுக்கு எதுவும் தெரியலன்னா நான் சொல்லிக் கொடுக்கேன். சரி, நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு நான் பார்க்க தான் வந்தேன். நான் போயிட்டு வரேன்னு. என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டே? இருந்து சாப்பிட்டு போயேன். வேண்டாமா, அந்த சோத்தையும் குழம்பையும் நீயே தின்னு. நான் போயிட்டு வரேன். காப்பியாவது குடிச்சிட்டு போங்களேன், காப்பி போட்டு கொண்டு வரட்டா? வேண்டாமா, நான் காப்பி இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது, நீங்க உட்காருங்க, நான் காப்பி போட்டு கொண்டு வரேன். பிறகு வெளியே போய் சொல்லுவீங்க, நெடுவாளி வீட்டுக்கு போனேன், ஒரு பச்சை தண்ணியாவது கொடுத்தாலான்னு ஊருக்குள்ள போய் சொல்லுவீங்க. நான் காப்பி போட்டு கொண்டு வரேன். என்ன அட யாருடா இவா? சொல்ல கேட்க மாட்டேக்கா? என்னை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போல. அடியே, என்கிட்ட 3 லட்சம் இல்லட்டி. அந்த ஆஸ்பத்திரியில் போனால் டாக்டர் மண்ணியே 3 லட்சம் வாங்காம விட மாட்டான். காப்பி குடிச்ச கேஸுக்கெல்லாம் 3 லட்சம் கேட்க மாட்டாரு. உட்காருங்க. ஒரு முடிவோட தான் இருக்கா போலயே. எத்தை உங்களுக்கு சேர்த்து காப்பி போட்டு வரட்டா? சரி மருமோளே, எனக்கும் காப்பி குடிக்கணும் போலதான் இருக்கு. சேர்த்து போட்டு வரியா? காப்பி போட்டு வரேன், ஆனா ஒரே ஒரு டவுட்டு. என்ன டவுட் மருமகளே? எத்தை காப்பிக்கு எத்தனை விசில் வைக்கணும்? வாக்கிங் போறேன்ட்டு போன மனுஷனை இன்னும் காணுமே. எங்க போய் தொலைஞ்சாரு? தினம் இந்த நேரத்துக்கு வந்துருவாரே. எதுவும் உடம்பு சரியில்லாம எங்கேயும் மயங்கி விழுந்துட்டாரோ? எதுக்கும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோமா? இந்த மனுஷனுக்கு வயசான காலத்துல பேசாம வீட்டுல கிடந்தா என்னம்மா? தினம் காலையில கிளம்பி போயிருந்தாரே, இப்படி வானால வாங்குதாரே. எத்தே, மாமா என்ன வரலையோ? ஆமா லட்சுமி, அவர் வருவாருன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஆளை காணும் பத்தியா? எத்தே, மாமா வரும்போது வரட்டும். அவர் யாரையும் ஃப்ரெண்டை வழியில பார்த்துருப்பாரு, அதனால பேசிட்டு மெதுவா வருவாரு. நீங்க வந்து சாப்பிடுங்களேன். இருக்கட்டும்மா, அவர் வரட்டுமே. வந்தோடனே சேர்ந்து சாப்பிட்டுருதேன். எனக்கு பயமா இருக்கு. என்னத்தே, என்னாச்சு? திடீர்னு என்ன பயமா இருக்குங்கீங்க? உங்க மாமா வயசான மனுஷன் பாத்தியா? வாக்கிங் போறேன்ட்டு தினமும் காலையில போறாரு. எங்கனையும் மயங்கி விழுந்துடக்கூடாது இல்லம்மா, அது வேற பயமா இருக்கு. டிவியில நியூஸை பாத்தியா? 75 வயசு ஆளு அங்க விழுந்துட்டாரு, 65 வயசு ஆளு இங்க விழுந்துட்டாருன்னு சொல்லுதாங்களா? எனக்கு அதை நினைக்கும் போதெல்லாம் பக்குன்னு இருக்கு. நானும் அதுக்கு தான் அவளை சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியே தனியா போக மாட்டேன். இந்த மனுஷன் சொன்னா கேட்க மாட்டேக்காரே. தினம் காலையில ஓடிடுதாரே. சுறுசுறுப்பா இருக்கிறது நல்லது தானே? நல்லா நடந்தா தான் உடம்புக்கு நல்லது. இந்த வயசுல எல்லாம் நல்லா நடக்கணும். 40 வயசுக்கு மேல ஆயிட்டனாலே நல்லா நடக்க ஆரம்பிச்சிடணும். நடக்க உடம்பு நல்லா தான் இருக்கும். ஒன்னும் ஆகாது. மாமா இப்ப வந்துருவாரு, நீங்க பயப்படாம சாப்பிட வாங்க. அவர் வந்துடட்டும் மருமோளே, வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுதோம். அப்படியாத்தே? சொன்னா எங்க கேட்க போறீங்க? சரி இருங்க.
லட்சுமி, அந்த சீட்டு பணத்தை எடுத்துட்டு வாயேன். நான் ஆபீஸுக்கு போற வழியில அப்படியே கட்டிட்டு போயிருந்தேன். எங்க சீட்டு பணம் எங்க இருக்கு? திடீர்னு வந்து சீட்டு பணத்தை கொடுன்னு கேக்கீங்க, அதான் செலவாயிட்டுல. என்னது, சீட்டு பணம் செலவாயிட்டா? என்ன செஞ்ச? எங்க அன்னைக்கு சொன்னோம்லங்க, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒருத்தர்ட்ட வட்டிக்கு கடன் வாங்கணும்ல. அவர் வந்து வீட்டுல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, அதனால சீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போறேன்னு சொன்னோம்ல. என்கிட்ட எங்க சொன்ன? பொய் சொல்லாத. ஏங்க நான் எதுக்கு இங்க போய் சொல்ல போறேன்? நான் உண்மையத்தான் சொல்லுதேன். அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னோம்ல. நீ பாட்டுக்கு வட்டிக்காரனுக்கு கொடுத்தேன் அது இதுங்க. இப்ப சீட்டுக்கு கொடுக்கணுமே. இன்னைக்கு தான் கடைசி தேதி. நான் என்ன செய்ய? எங்க ஆபீஸ்ல யார்கிட்டயாவது வாங்கி கொடுங்களேன். ஆபீஸ்ல யார்கிட்ட போய் நான் கடன் கேட்க? கையை நீட்டி கேட்க சொல்லுதியோ? ஏங்க நான் ஒன்றும் சும்மா செலவு பண்ணலங்க. பள்ளிக்கூடத்து ஃபீஸ் கட்டினதுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம்ல 25,000. அவன் வந்து வீட்டு வாசல்ல நின்று அன்னைக்கு சண்டை போடுதான். பிறகு என்ன செய்ய? அவனுக்கு தான் இருந்த 5,000 தூக்கி கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீயே முடிவு எடுத்துக்கிடுவியோ? எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு தான் நடக்குன்னு இந்த வீட்டுல. நான் என் இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுட்டேன் இல்ல என்ன செஞ்சுட்டேன்னு கேட்கேன். கடங்காரன் வந்து வீட்டு வாசல்ல நிக்கா, அவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல? நீங்க முதல்ல அவனுக்கு கொடுத்துருக்கணும். நீங்க கொடுக்காம விட்டதுனால நான் கொடுத்தேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வாய்க்கிலேயே பேச வேண்டியது. ஊர்க்காடு சுத்த தெரியுதுல்ல, வீட்டுல இருக்கிற துட்டை எப்படி சேர்த்து வைக்கணும்னு தெரியாதோ? நான் இப்ப என்ன வெட்டியாவ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னை வந்து திட்டுதீரு. பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னு குதிச்சுக்கிட்டு நீ தானே போய் கடன் வாங்கி கொண்டு போய் கொடுத்த. அதனால உன் கடன்னொன்னு நீ அடைச்சிட்ட. சீட்டு நான் கட்டுறதுன்னொன்னு நீ இழுத்து அடிக்கியோ? ஏன் மனுஷா என்ன இப்படி பிரிச்சு பேசுதீரு? உன் கடன் என் கடன்னுக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்காக தானே வாங்கினேன். நானும் உன்னைய வாங்க சொன்னேன். நீ பாட்டுக்கு கடன் வாங்கிட்டு இப்ப சீட்டுக்கு கொடுக்க துட்டு இல்லாம கிடக்கு. நான் இப்ப என்ன செய்ய? யார்கிட்டயாவது வாங்கி கொடுத்து சீட்டு பணத்தை அடைங்க. வெளியே போய் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு கொண்டு வர்றவங்களுக்கு தானே அந்த கஷ்டமும் வலியும் தெரியும். வீட்டில் கடந்துக்கிட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள அப்படியே சொகுசா சுத்திக்கிட்டு அலையிற ஆட்களுக்கெல்லாம் எங்க கஷ்டம் தெரியும். என்ன சொன்னீரு? வீட்டுக்குள்ள நான் சொகுசா உட்கார்ந்துகிட்டு இருக்கேனா? பிறகு வீட்டில் நல்ல சொந்த வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்குள்ள நல்ல எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து மகாராணி மாதிரி வீட்டில் வச்சு பாதுகாக்கல. பிறகு நீங்க எல்லாம் செய்யத்தான் செய்வீங்க. துட்டோட அருமை உங்களுக்கெல்லாம் எங்க தெரியுது? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு குதிச்சிட்டு கிடக்கீரு? ஏன்ட்ட கேட்காம நீ கடன்காரனுக்கு துட்டு எடுத்து கொடுத்தது தப்பு. கடன் வாங்கி பீஸ் கட்டும் போது மட்டும் நல்லா பாத்துக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு தானே இருந்தீரு. அப்புறம் யார் கடனை திருப்பி கொடுப்பா? நீ தான் துட்டு சேர்த்து வச்சு கொடுத்துருக்கணும். வீட்டு செலவுக்கு காய்கறி வாங்க பால் வாங்கலாம் தாரம்ல. அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிச்சம் பிடிச்சி அதுல இருந்து நீ தான் எடுத்து கொடுக்கணும். ஏன்ட்ட வந்து கேட்க? நான் சீட்டுக்கு வச்சிருந்த துட்டு எடுத்து நீ எப்படி கொடுக்கலாம்? ஏல சேகரு, என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? லட்சுமிட்ட அமைதியா பேசு. ஏமா நீ சும்மா கடை, உனக்கு ஒன்றும் தெரியாது. இவளுக்கு இதே வேலையா போச்சு. நல்லா அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒன்றுனா மட்டும் குதிச்சுக்கிட்டு ஓடுவா. வீட்டில் உள்ள ஆட்களை மதிக்கவும் மாட்டா, வீட்டில் உள்ள ஆட்களுக்கு ஒன்றும் செய்யவும் மாட்டா. இவெல்லாம் எதுக்கு இருக்கா தெரியுமா? நல்ல தெண்டச்சோறு திங்க வேண்டியது, பிறகு நல்ல ஊர்க்காடு சுத்த வேண்டியது. இதுக்கு தான் அலைவாளுக. வேண்டாம் ராசா வேண்டாம். இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். அப்படி நான் தெண்டச்சோறு தின்னுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் எங்கேயாவது போய் பழச்சிக்கிடுவேன். அவளை ரோசம் இருக்கிறவ எதுக்கு என் வீட்டுக்குள்ள நிக்க? முதல்ல வெளியே போ. போறேன். இனிமே நீங்க இருக்க சொன்னாலும் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். நான் போறேன். லட்சுமி போவாதம்மா. லட்சுமி நில்லு. பாப்போம் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு கோபம் வேற வருது. ஏல சேகரு, எதுக்குள்ள இப்படி பேசுத? எனக்கு இல்லாத திருநாளா? லட்சுமி கிட்ட எதுக்கு சண்டை போடுதே? சீட் அடைக்க இன்னைக்கு தான் கடைசி நாள். நான் இன்னைக்கு சீட்டு துட்டு கொண்டு கொடுக்க வேண்டாமா? இவ பாட்டுக்கு 5,000 தூக்கி கடன்காரனுக்கு கொடுத்துருக்கா. இப்ப நான் என்ன செய்ய? அதுக்கு இப்படித்தான் கெட்டின பொண்டாட்டிட்டு பேசுவியோ? போட்டும். நீங்க அவளுக்கு என்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்களும் அவ கூட போங்க. அவ பெரிய இவா, அவ கூட சப்போர்ட் அடிச்சுக்கிட்டு வாராங்க. திமிரு பிடிச்சு போய் அலையாதல. நான் ஆபீஸுக்கு போறேன். என்ன செய்ய? சீட்டுக்காரன் போய் கையில காலில் உளுந்து அடுத்த மாசம் சேர்த்து தாரேன்னு சொல்லிட்டு வாரேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்கில போனா நான் என்ன செய்ய?